சிஎம் விஜய் பரப்புரையின் பொழுது நெரிசல் ஏற்பட்டு தமிழகத்தில் பெரிய பிரளயமே நடந்துவிட்டது. இந்த சம்பவம் எல்லோரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. விஜயை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் இப்படி உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழகத்தை தாண்டி இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது. இதையடுத்து உயிரிழந்தவர்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசு, விஜயின் கட்சி என 3 தரப்பில் இருந்து நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. விஜய் நிவாரண உதவி வழங்குவதாக பதிவை வெளியிட்டார். அதில் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான், யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான், இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பங்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன். இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான், இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என் கடமை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆயுத பூஜை தொடர் விடுமுறை காரணமாக வங்கிகள் விடுமுறையில் இருந்தன. தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் சேகரிக்கப்பட்டு காசோலையா வழங்குவதா அல்லது நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவதா என்ற பணியில் தாவேகா நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது ஓரிரு நாட்களில் நிவாரண தொகை வழங்க விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விஜய் அல்லது தாவேகா நிர்வாகிகள் நேரில் சென்று நிதி உதவி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதலில் உயிரிழந்தோருக்கு நிவாரணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் காயமடைந்து சிகிச்சை பெற்றவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜய் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்ட அரசியல் முடிவுகளை எடுக்கப் போவதாக நிர்வாகிகளிடம் கூறியிருக்கிறார். இந்த பாதிப்பு அவரை இன்னமும் வெளிவராத நிலையில் சோகத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.